பாவம் பண்ணதுனால இந்த கலியுகத்தில் வந்து பிறந்திருக்கிறோம். கலியுகத்திலே தர்மம் தாழ்ந்து கிடக்கும், அதர்மம் ஓங்கி நிற்கக்கூடிய காலம் இந்த காலம். நம்முடைய தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய மந்திரம் நமச்சிவாய மந்திரம். சாமியோட கருணையை பாருங்க. எப்பா இவர் யார்யா இவர்னு கேட்ட உடனே நம்ம ஊர்க்காரன்டா, நம்ம ஊர்க்காரன் சொன்னாரா. அருட்கருணை அருட்கருணை அருட்கருணை. கருணலாக இருக்கக்கூடியவன் நம்முடைய பெருமான் ஈசன். அப்படிப்பட்ட கைலாயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வாக நிகழக்கூடியது இந்த நிகழ்வு. திருவாசகமும் திருக்குறளும் இல்லை என்றால் நாம் தமிழர்களே அல்ல. திருவிக்காவும் பெரியாரும் நெருங்கிய நண்பர்கள். திருவிக்கா மறந்து விடுகின்றார். பெரியார் தன்னுடைய தொண்டர்களுடன் செய்து இறுதி மரியாதை செய்கின்றார். அவருக்கு இறுதி மரியாதை செய்யப்படுகின்றது. அப்போது திருவாசகம் பாடும்போது பெரியார் எழுந்து நிற்கின்றார். பெரியாரே எழுந்து நிற்க வச்சது திருவாசகம்.